மஞ்சப்பொடியை சாப்பிட்டோம்னா இறந்துருவோமா? ஆமாங்க. இன்னைக்கு இருக்கிற மஞ்சப்பொடி எல்லாம் அப்படித்தான் இருக்கு. இறந்துற மாட்டோம். எல்லா நோய்களும் வரும். ஏன்னா, இன்னைக்கு இருக்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து மஞ்சள உண்மையான மஞ்சள் ப்ராசஸ் பண்றதில்ல. மஞ்சள ப்ராசஸ் பண்றாங்க. அது கூட என்னென்ன சேர்த்துறாங்க, எல்லோ ஈட்டு இந்த மாரி நெறைய இது சேர்த்துறாங்க. பொதுவா இப்போ இதுதான் வந்து முழு மஞ்சள். ரைட்டா? இது வந்து தாய் மஞ்சள். இது தாய் மஞ்சள். இது ஒரு கொட்டை மஞ்சள். இது ஒரு கொட்டை மஞ்சள். இது ஒரு கொட்டை மஞ்சள். ஃபர்ஸ்ட் இந்த தாய் மஞ்சள்ல இருந்து டெவலப் ஆகுறது தான் இந்த முழு தூரும். இது விரலி. இதெல்லாம் விரலி மஞ்சள். சரிங்களா? விரலி மஞ்சள் பொறுத்தளவுக்கு இதுல அதிகப்படியான குர்குமின் அளவும் குறைந்த அளவிலான ஃபைபரும் இருக்குங்க. ஆனா கொட்டை மஞ்சள்ல அதிகப்படியான ஃபைபரும் குறைந்த அளவிலான குர்குமின் அளவும் இருக்குங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து அரைச்சு வந்தா மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் நம்மளுக்கு வந்து சேரும். ஆனா இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குர்குமின் அளவு கம்மியா இருக்கக்கூடிய கொட்டை மஞ்சளை பாலிஷ் பண்ணி அதுல அதோட நிறத்தை ஏத்துறதுக்காக லெட் கார்மெட் அப்படிங்கிற ஒரு பொருளை யூஸ் பண்ணுவாங்க. அந்த லெட் கார்மெட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்துட்டீங்கன்னா, பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் செராமிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு பெயிண்ட். அவ்வளவுதான். அதைத்தான் நம்ம ரெகுலரா கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன எடுத்துக்கிறோன்னே தெரியாம நம்ம ரெகுலரா ஃபுட்டுல சேர்த்திட்டு வர்றோம். அன்றாட தேவையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். உணவே மருந்துங்கிற காலம் போய் இன்னைக்கு நோயை உருவாக்க ஒரு உணவுங்கிறத இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைங்க. ஸ்டே டியூன். பை.